சிம்பாக்கு ஐஸ் கியூப் போட்டு நல்ல குளிர்ச்சியாக தண்ணி கொடுத்துட்ருக்கோம். தண்ணியை போட்டு தொழடா. ஐயா என்ன எடுத்துக்கிட்டு அது என்ன பொடின்னு மோந்து பார்க்குறோம். என்ன பொடிடி? ட்ரை கலர் மாதிரி போட்டு வச்சிட்டோம். அடுத்து என்ன போடுறோம்? உப்பு, வெள்ளை கலரு. வாவ், என்ன பண்ண போகிறோம்னே சொல்லலையே. இருடா இரு. இப்போ தெரியுதா இந்த டிஷ்ஷுக்கு பேர்? ஏன் நான் சொல்லாமல் சமைச்சிட்டு இருந்தேனே. அங்கிட்டு போயிட்டு வர கேப்ல டிஷ்ஷு மாறிடுது. ஏற்கனவே செத்த கோழியை ஒருக்கா கொண்டு திரும்ப இப்போ ஒருக்கா கொண்டு 3வது டைமும் கொண்டுட்டு இருக்கிறான். இப்பதான் இந்த சட்டியில இருக்க ஓட்டையை அடைக்க கோந்து பண்ணிருக்கிறோம். பிரியங்கா சமைச்சு ஒரு பீஸை டேஸ்ட் பண்றதுக்காக நான் எடுத்து வந்தேன். ஆனா சாப்பிடல. முதல்ல டெஸ்ட் பீஸ் அங்க இருக்குது, அதுக்கு கொடுத்து பார்க்கலாம். சிக்கன் சிக்கன் சாப்பிடு. என்னடா திரும்பி எடுத்தான்? ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் vlogs. அவனுங்க 2 பேரும் பிரெட் வேணும்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம சிம்பாக்கு ஐஸ் கியூப் போட்டு நல்ல குளிர்ச்சியாக தண்ணி கொடுத்துட்ருக்கோம். பிரியங்கா வந்து ஏதோ குக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பாக்கும் நம்ம குக் பண்ணி கொடுக்க போகிறோம் சிக்கன். ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருண் உங்க மேம் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் தட்டை தூக்கிட்டு நிற்கிறான், இவன் பிரெட்டை தூக்கிட்டு நிற்கிறான். இருக்கிற வீடு இப்போதான் நான் உள்ள ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தேன். இப்படி இருக்கிற வீடு துருவ ஏஞ்ச பிறகு ரொம்ப கேவலமாயிடும். அவங்க அப்பா வெளியே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு வேலையா போச்சு. ஆமா, தண்ணியை போட்டு தொழடா. ஐயா என்ன சொல்றீங்க? தண்ணியை போட்டு தொழடா. ஐயோ ஐயோ. பாத்திரத்தில் கொஞ்சோண்டு மிளகா பொடி எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு அது என்ன பொடின்னு மோந்து பார்க்குறோம். என்ன பொடிடி? ஏதோ ஒரு பொடி போடு. என்ன கருமான், என்ன இலவிடாது. கொரியாண்டர் பவுடர். கொரியாண்டர் பவுடர் தானா? இட்லி பொடி மாதிரி இருக்குது கலர். கொரியாண்டர் பவுடரா? இட்லி பொடி மாதிரி தான் இருக்குது எனக்கு என்னமோ. கொரியாண்டர் பவுடர். சரி ஓகே, போட்டாச்சு. இன்னைக்கு என்னன்னே சொல்லாம சமைச்சிட்டு இருக்க? ஓ, என்ன சமைக்கிற அது சொல்லுங்கல்ல. உனக்கு பிடிச்சதா? இங்க வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம், ஓரளவு பண்ணிட்டோம். மேல எல்லாம் பண்ணியாச்சு. பவுடர் வாங்கிட்டு வர சொன்னேன், குமீனா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என் கூட புத்திசாலி ஒருத்தன் வந்தான், அவன் தான் வாங்கினான். அவே குமின் பவுடர்னு சொல்கிறேன், சீரக பொடின்னு. சரி பரவாயில்ல, இடிச்சு விட்டு போட்டுருவோம் வாங்க. ட்ரை கலர் மாதிரி போட்டு வச்சிட்டோம். அடுத்து என்ன போடுறோம்? உப்பு, வெள்ளை கலரு. வாவ், கலரே அப்பீடைசிங்காக இருக்குது. என்னென்ன பொடி போட்டிருக்கோம்? மிளகா பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் சீரக பொடி, கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம லெமன். என்ன பண்ண போறோம்னே சொல்லலையே. உனக்கு பிடிச்சதான் சாம்பாரும் சிக்கன் 65. ஓ வாவ். ஆல்ரெடி சாப்பாடு ரெடி பண்ணி வச்சாச்சு, சாம்பாரும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ சிக்கன் பொரிச்சா நம்ம சாப்பிடலாம். பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சாச்சு. இது என்னன்னு தெரில. சாம்பார் ரெடி பண்ணி வச்சிட்டா. இதான் சாம்பாரா? ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குடிச்சு பார்த்தா தான் தெரியும், ஆனால் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கீழனம் கலக்கணும்னா நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ கழுவி வச்சா சிக்கனை அள்ளி கொட்டுங்க. பசங்க நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கிறானுங்க. நாங்கள் இன்னும் வந்து இங்கே செட் பண்ணல. சோஃபாலாம் அந்த சவத்துலலாம் ஆணி அடித்து இதெல்லாம் மாட்டணும். என்னது, வால் கிளாக்கு, ஃபோட்டோஸ்லாம். நல்லா சோஃபாலாம் இன்னும் தள்ளி வைக்காமல் அப்படியே வச்சுருக்குறோம். ஆனால் இவன் இங்கே அவனோட டாய்ஸ் கொட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க அதுக்குள்ளே. ஆமாம். ஐயோ, எங்க இவனுங்க கிட்ட முடியல என்னால. ரொம்ப நேரமாக கிண்டிட்டு இருக்கோமே. மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசருக்குள்ள வச்சுட்டா போதும். ஓகே, கொஞ்ச நேரம் மேகினேட் ஆகட்டும். பாஷையில சொல்லல, மேகினேட் மேகினேட்னு வரல அவங்களுக்கு, அதனால மேகினேட். இன்னைக்கு நம்ம நிலா சோறு தான் சாப்பிட போகிறோம். ஓ ஓகே. உள்ள ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சு தின்னுட்டு இருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சிம்பாக்கான வேலைகளை இறங்கிடலாம். ஸோ நம்ம சிக்கன் சாப்பிட்டா மட்டும் பத்தாது, நம்மளோட டாகும் சிக்கன் சாப்பிடணும்ல. ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பாக்கு தான் தலை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தலை வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும்.
அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவேண்ணா. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு ரெடி பண்ணணும் இருக்கு. சிம்பாக்கு வந்து சிக்கன் வந்துட்டு இருக்குது. ஸோ சிம்பாக்கும் ரெடி ஆனோன்னா நம்ம எல்லாரும் வெளியே போயிருக்கோம். எல்லாம் சொல்லதான் சாப்பிட போகிறோம். ஸோ துரு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இங்கே ஒருத்தன் சிக்கன் ஸ்மெல்ல கண்டுட்டு அங்கேயும் இங்கேயும் குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிட்டு இருக்கிறான். ஏய், சிக்கன் பொரிக்க போகிறா பிரியங்கா. ரெடியாக இருக்குமா? இவனை பாருங்களேன், அங்கேயே போய் நின்றுவான். அவனை பாரு. சிம்பா சிக்கன் வேணுமா? இப்போ மட்டும் காது கேட்கும். சிம்பா சிம்பான்னு கூப்பிட்டா திரும்ப கூட மாட்டான். இப்போ மட்டும் வருவான். சிம்பா குலைக்கிறத பார்த்து நான் கூட ஏதோ சட்டி தான் வெடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டேன். இவன் கிச்சனுக்குள்ள இருந்து போக மாட்டான் வெளியே. எங்கேயாவது என் காலுக்குள்ளே வரான். இருடா இரு இவனுக்கு 7 மாசம் குட்டி தான். நல்லா சரியா சாப்பிட தெரியாது. பிச்சை தான் ஊட்டுவேன். நீங்கள் பாரு, நான் என்ன டபக்கு 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 முழுங்கிடும். இது 7 மாதம் குட்டிங்கிறதுனால அவளுக்கு சாப்பிட தெரியல. ரெடியாகிறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிட்டான். இப்போ தெரியுதா இந்த டிஷ்ஷுக்கு பேர்? ஏன் நான் சொல்லாம சமைச்சிட்டு இருந்தேனே. அங்கிட்டு போயிட்டு வர கேப்ல டிஷ்ஷு மாறிடுது. என்னடி இப்படி? இப்போ இதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? பெப்பர் ஃப்ரை. பெப்பர் ஃப்ரை. பெப்பர் ஃப்ரை. சிக்கன் ஃப்ரைடு பெப்பர் ஃப்ரை. கரெக்டா? ஏதோ ஒரு ஃப்ரை. ஏற்கனவே செத்த கோழியை ஒருக்கா கொன்னு திரும்ப இப்போ ஒருக்கா கொன்னு 3வது டைம் கொண்டுட்டு இருக்கிறா. நல்லா இருக்குடா. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு கோழியை 3 டைம் கொன்னு கடைசியா என்னமோ கொண்டு வரா. ஏய் நல்லா இருக்கு. நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சரி, ஃபைனலாக எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம். என்ன வந்து பார்ப்போம். இது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்போதான் அந்த சட்டியில் இருக்க ஓட்டையை அடைக்க கோந்து பண்ணியிருக்கிறோம். இனிமே தான் நம்ம சமையல் பண்ண போகிறோம். விட மாட்டேங்கிறேன். எப்படியாவது டேஸ்டியா கொண்டு வந்துரும். பாப்போம். நீ சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நான் சொல்றேன் இது எப்படி இருக்குன்னு. ஒரு வழியா சிம்பாக்கு ஊட்டி முடிச்சிட்டேன். சிம்பா சாப்பிட்டு முடிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த டாக், வெளியே இருந்த டாக்லாம் ஓடியாச்சு, அதுக்கும் சேர்த்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம வீட்டு டாக்ஸ்லாம் தான் சாப்பிடுறோம். சாப்பிட்டு பாருங்க. ஓகே தான். ஆனால் ஏதோ பூண்டு மாதிரி இருந்துச்சு. பூண்டு ஸ்மெல் தான் வந்துச்சு எனக்கு. சரி, இது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்னு. தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் இல்லை அதானே? இல்லை, தயிர் இருக்கா? ஓகே ஓகே, அப்பா ட்ரை பண்ணுவோம். பண்ணி பாருங்க. பிரியங்கா சமைச்சு ஒரு பீஸை டேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வந்தேன். ஆனால் சாப்பிடல. முதல்ல டெஸ்ட் பீஸ் அங்கே இருக்குது, அதுக்கு கொடுத்து பார்க்கலாம். சிக்கன் சிக்கன் சாப்பிட்டு என்னடா திரும்பி எடுத்தான்? சிக்கன்ரா. ஏய் சிக்கன்ரா. ஏய் சிம்பா இங்க வா. டேய் பிரியங்கா சமைச்ச சிக்கனை நாய் கூட சாப்பிடல. ஏய் வெளிய இருக்கிற என் செல்லக்குட்டிங்க சாப்பிடுவா. ஏய் நான் சமைச்சதான் சிம்பா சாப்பிடுச்சு. இல்ல இல்ல, மோந்து பார்த்துட்டு ஓடிடுச்சு. அவனுக்கு மசாலா போட்டது பிடிக்கல போல. விடு. நிலா சோறு. நிலாவை தான் காணோம். நிலாவை காணோம் இன்னைக்கு. அது நம்ம வீட்டு லைட்ரா. ஓ இருக்குதா? அப்போ எனக்கு தான் தெரியலையா? எல்லாரும் சொல்கிறாங்க நீயா இருக்கான்.
சரி எனக்கு தெரில, ஆனால் வானத்தை பார்த்து சோறு சாப்பிட்றோம் அவ்வளோதான். ஓகேவா, வை அந்த சிக்கனை. வாவ், சாப்பிடுங்களா? ஒரு மாதிரி இருக்கே சொல்றது. இது உப்புமாங்க. அந்த இது பேர் என்ன சொன்ன? பெப்பர் ஃப்ரை. வெங்காயத்தோட சாப்பிட்டு பார்க்கணும். ஓகே, இந்த தொண்டை ரொம்ப கவுதேடா. அப்படியா? ஒழுங்கா சொல்லு. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் vlogல இருந்தா பாப்போம். பாய்.